ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டியோட ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி, இப்போ நிஃப்டி செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன, எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நிஃப்டி செல்லிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு லெக் யூஸ் பண்ணியிருப்போம். கால் ஒன்று, புட்டு ஒன்று செல்லு. அதில் இப்போ இந்த பேக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ், 2023 2024 லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ரன் பண்ணியிருக்கோம். வின்னிங் ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா 70%, 71% கிட்ட இருக்கும். ஆர்பிடி 1.51%. மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 15,000. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,230. மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 7,687. இது கால்குலேட் பண்ணுறது வந்து 1 லாட் பேசிஸில். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஒரே ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இதில் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா மாதமும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 4 மந்த்து நம்ம லாஸில் இருக்கும். மேக்ஸிமம் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000 per மந்த்து. அதேமாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,000 per மந்த் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருப்போம். மொத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 486 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கும், மண்டே டு ஃப்ரைடே. ட்ரேடிங் எடுக்கிற டைமிங் எல்லாமே சிமிலர் தான். மீதி கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸ் மட்டும்தான் மாறும். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட கேபிட்டல் வந்து இப்போதைக்கு கரண்ட்டு லாட் சைஸுக்கு வந்து 2.5 lakhs தேவைப்படும். இதில் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டு தேவைன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்லிப்பேஜ் நமக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸ்லிப்பேஜ் வந்து இதில் நீங்கள் ஒரு 0.5% செல்லிங்கிறதால நான் 0.5% யூஸ் பண்ணுறேன். ஸ்லிப்பேஜ் 0.5% போட்டிங்கனாலும் நம்மளோட ப்ராஃபிட் 75%லே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இது நல்ல ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்லிப்பேஜ் வச்சு நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு 2 லெக்ஸ் இருக்கும். கால் சைட், புட் சைட், போத் சைடு செல்லிங் வரும். இதோட டோட்டல் ப்ராஃபிட் 1 lakh 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1,18,000 இருக்கும். அதே மாதிரி இது 2 இயர்ஸ்க்கு ரன் பண்ணது. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். மோரார்லெஸ் நம்ம ப்ராஃபிட்டபுள் மந்தில் தான் முடிச்சிருப்போம். ஒரு 4 மந்த் மட்டும்தான் நம்ம லாஸில் இருந்திருப்போம். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 8,580. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் இருந்திருக்கும். டோட்டல் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 490 ட்ரேட்ஸு மொத்தமாக. இதுவும் எல்லா நாளும் ட்ரேட் எடுக்கும், மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுமே ட்ரேட் எடுக்கும். வின்னிங் ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா 64%. அதே மாதிரி ரிஸ்க் பர் ட்ரேட் 1.15%. மேக்ஸிமம் ட்ராடவுன் 15,000 அரௌண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11,665. மேக்ஸிமம் லாஸ் 7,976 வரைக்கும் போயிருக்கு. இதுவும் சிங்கிள் லாட் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணது. நாம் இப்போ இந்த லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் சில சேஞ்சஸும் பண்ணியிருக்கோம். அதனால் மேக்ஸிமம் இந்த லாஸ்லாம் போகாது. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 2 இயர்ஸ் வந்து 2,54,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு நமக்கு. அது லாஸ்ட் இயர் ஜான்வரிலேருந்து இந்த மந்த் டிசம்பர் வரைக்கும். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7,976 தான் இருக்கும். மேக்ஸிமம் ட்ராடவுனும் உங்களுக்கு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் 15,000, இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் 15,000 இருந்தாலும் இப்போ கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா வெறும் 16,000 தான் இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டியும் 67% இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் 11,665 இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது நமக்கு ட்ராடவுன் மேக்ஸிமம் ரொம்ப நல்லாவே குறையுது. அது இல்லாமல் நம்மளோட ரீசன்ட் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் இருக்கிறவங்க இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 மந்தில் தான் லாஸில் இருப்போம். அந்த 4 மந்த்லேயும் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 9,000 இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 29,000 இருக்குது. 27, 29,000 அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் எல்லா மந்த்துமே நம்ம வந்து க்ரீனில் தான் என் பண்ணியிருப்போம். இது வந்து வெறும் ரெண்டு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணுறது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சென்செக்ஸோட ஹெட்ஜிங்கு. இந்த சென்செக்ஸோட ஹெட்ஜிங் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 83,000 இருக்கும். வின்னிங் ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா 78%.
அதே மாதிரி ரிஸ்க் ரேட் 1.9%, மேக்ஸிமம் ட்ராடவுன் 11,000, மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 5,000 அரௌண்ட் இருக்குது. சிங்கிள் டே லாஸு மேக்ஸிமம் ட்ராடவுன் 11,000 அரௌண்ட் தான் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் 3,000 கிட்ட இருக்கும். இதுவும் கால்குலேட் பண்ணது வந்து சிங்கிள் லாட்டுக்கு தான். ரீசன்ட் டைம்ஸில் வந்து இது கால்குலேட் பண்ணது 2 லாட்டுக்கு 20 ஆக்சுவலி. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ எண்டிங் வரைக்கும் ஒரு 2 லாட்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ இதுக்கப்புறமும் வந்து இது 20க்கு தான் மாறி இருக்கும். அதனால் இப்போ 2 லாட்ஸ்க்கே கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸ்லிப்பேஜ் வந்து 0.5% போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம நல்ல ப்ராஃபிட்லேயே இருப்போம். ரீசனபிள் ப்ராஃபிட்லேயே இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் எதிரே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்டுகெதர் நம்ம 3 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ 3 ஸ்ட்ராட்டஜி 3மே செல்லிங்கு. இது நம்ம 3மே கம்பைன் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,38,000 கிட்ட இருக்கும். வின்னிங் ப்ராபபிலிட்டி 70% இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் வந்து 7,900 கிட்ட இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 11,000, மேக்ஸிமம் ட்ராடவுன் 21,000. ஏற்கனவே வந்து நம்ம அதை ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது 15,000 கிட்ட தான் அரௌண்ட் இருந்தது. இப்போ சென்செக்ஸ் கூட சேரும்போது 21,000 நம்மளுக்கு மேக்ஸிமம் ட்ராடவுன் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது, 70% ஆகிருக்கு. வின்னிங் ஸ்ட்ரீக்கும் பார்த்தீங்கன்னா 17:7 கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த 2 இயர்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் லாஸில் இருப்போம். ஹையஸ்ட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,000, இதில் ஒரு 8,000, இதில் ஒரு 2,000 லாஸில் இருக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 38,000 வரைக்கும் 1 மந்த்தில் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருப்போம். இதில் உங்களுக்கு சிங்கிளாக ஏதாவது ஒரு செல்லிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் கம்பைன் பண்ணி ரன் பண்ணணும். இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு பையிங் ஸ்ட்ராட்டஜி வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பையிங் ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் கம்ப்ளீட் பிஎன்எல்ல நம்ம பேக் டெஸ்ட்டு எல்லாமே நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதையும் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்கோ யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.